ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः தேவாய தஸ்மை நமஹ. நாள்தோறும் பகவத்கீதையில் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்ன்ற 9வது அத்தியாயத்தில் நமக்கு இதுக்கு முன்னாடி தான் பகவான் மேலே இருக்கக்கூடிய அந்த முற்றிய நிலை பக்தியை பற்றி பார்த்தோம். அதாவது ஆரம்ப நிலை பக்தி, முற்றிய நிலை பக்தின்னு. ஆரம்ப நிலை பக்திக்கே பகவான் நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்தார். எப்போதும் பகவானுடைய திருநாமங்களையே சொல்லிட்டு இருக்கணும், திருடமான மனசோடு இருக்கணும், விரதத்தோடு. அதாவது பகவான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு. பிறகு அர்ச்சனம் முதலான ஆராதனங்கள் செய்யணும், பகவானை எப்பவும் விழுந்து வணங்கணும், பக்தியோடு இருக்கணும், எப்போதும் அன்பு கலந்த பக்தி, எப்போதும் பகவானோட சேர்ந்து இருக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். இப்படிப்பட்ட பக்தி தான் ஆரம்ப நிலை பக்தின்னு சொன்னார் பகவான். அடுத்த முற்றிய நிலை பக்தி பார்த்திங்கன்னா, இந்த ஆரம்ப நிலை பக்தியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே, அது இல்லாமல் கிடையாது, அதையும் செய்யணும். அதை தவிர ஞான யஜ்ஞத்தை செய்யணும். ஞான யாகம் அது என்னது அப்படின்னா, பகவானை ஒருவனாகவும் பகவானையே பலவற்றதாகவும், அதாவது எல்லாமே பகவானுக்கு சரீரம் அப்படின்ற அந்த புரிதல், இந்த ஒரு புரிதலை தான் ஞான யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஆரம்ப நிலை பக்தியோடு கலந்து இந்த ஒரு ஞானமும் தேவை அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்து 16, 17, 18, 19 இந்த 4 ஸ்லோகங்களில் பார்த்திங்கன்னா, பகவான் தான் எதிலெல்லாம் இருக்காரு, இல்லைன்னா தான் எதெல்லாமாவா இருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அதில் 16வது ஸ்லோகம், அஹம் க்ரதுரஹம் யஜ்ஞஹ ஸ்வதாஹமஹமௌஷதம் மந்த்ரோஹமஹமே வாஜ்யம் அஹமக்னிரஹம் ஹுதம். அகம் கிரதுஹோ, அதாவது ஸ்வர்கத் வேணும்னா ஸ்வர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஜோதிஷ்டோமம்னு ஒன்று செய்யணும். அப்போ அந்த ஜோதிஷ்டோமம் முதலானதாக நானே இருக்கிறேன். அகம் கிரதுஹோ அகம் யஜ்ஞஹ, நானே எல்லா விதமான யாகங்களாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அகம் ஸ்வதா, பித்ருக்களுக்கு புஷ்டி, அதாவது பித்ருக்களுக்கு அந்த உகப்பை அளிக்கக்கூடியதாகவும் நானே இருக்கேன். அகம் ஔஷதம், அக்னியில் சேர்க்கப்படும் அந்த ஹவிசாவே நானே இருக்கேன். மந்திரம் அகம், மந்திரக அகம், ஹோமத்தில் அந்த சொல்லப்படும் மந்திரமாகவும் நானே தான் இருக்கேன். ஹோமம்னு அந்த யாகம். அகமேவ ஆஜ்யம், அந்த ஒரு யாகத்தில் சேர்க்கப்படும் நெய்யாகவும் இருக்கேன். அகம் அக்னிஹி, அக்னியாகவும் இருக்கேன். அகம் ஹுத்தம், ஏன் மொத்த ஹோமம் அந்த யாகமாகவே நான் தான் இருக்கேன்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பகவான் ஒருவர் தான். இப்போ அந்த போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏகத்துவேன பிருத்தக்துவேனன்னு, அதாவது பகவான் ஒருவராக தான் இருக்கார். ஆனால் அந்த ஒருவரே யாகமாகவும் இருக்கார், பித்ருக்களுக்கு உகப்பு அளிக்கக்கூடியதாகவும் இருக்கார், அக்னியில் சேர்க்கப்படும் ஹவிஸாக இருக்கார், நெய்யாக இருக்கார், அக்னியாகவே இருக்கார், சொல்லப்படும் மந்திரமாக இருக்கார், ஏன் யாகமாகவே இருக்கார், யாகம் செய்யப்படுபவராகவும் இருக்கார், யாகம் யார் செய்கிறாங்களோ அவங்களாகவும் இருக்காருன்னு. அப்போது எல்லா பிருத்தக்வேன பலவிதமாகவும் இருக்கார் இல்லையா. பகவான் ஒருவர் தான், ஆனால் பலவற்றாகவும் இருக்கார் அப்படின்றத அழகாக இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ மொத்தத்தில் பகவான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இது எல்லாமே என்னோட உருவமாக இருக்குது, என் அதீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என் அதீனம்னா எனக்கு கட்டுப்பட்டு, எல்லாமே பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது, பகவானை தாண்டி எதுவுமே நடக்காது அப்படின்றது தான் இது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது. தொடர்ந்து 17, 18, 19 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.